வணக்கம். ப்ளூ ஸ்கை செய்திகள். தலைப்புச் செய்திகள். வங்கிகளில் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள பொதுமக்கள் இரண்டாவது நாளாக குவிந்தனர். ஏடிஎம் மையங்களில் மதியம் வரை செயல்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றம். மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது வரவேற்கத்தக்கது என்று பிரச்சாரத்தின் போது சீமான் தெரிவித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக தீவிர தேர்தல் பிரச்சாரம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களும் காலை 11 மணி வரை மூடப்பட்டிருந்தன. 11 மணிக்கு மேலும் 20% ஏடிஎம் மையங்களை செயல்பட்டு 80% மையங்கள் திறக்கப்படாததால் இரண்டாவது நாட்களாக பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மத்திய அரசு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்ததை தொடர்ந்து 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்பட்டு வருகிறது. நேற்று அனைத்து வங்கிகளிலும் தங்களுடைய அடையாள அட்டையின் நகல்களை கொடுத்து அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்ததை அடுத்து நேற்று அனைத்து வங்கிகளிலும் வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களின் பணத்தை பெற்று சென்றனர். இன்று முதல் அனைத்து ஏடிஎம் மையங்களும் செயல்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். மேலும் நேற்று 6 மணி வரை பிரத்யேக கவுண்டர் அமைத்து பணத்தை மக்களுக்கு வழங்கினர். இன்று காலை முதல் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பாரத வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ், கனரா வங்கி உட்பட பல தனியார் வங்கிகளின் ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படவில்லை. மேலும் காலை 11 மணிக்கு மேல் 20% ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்பட துவங்கின. மேலும் ஒரு நபர் 2000 ரூபாய்க்கு மேல் எடுக்க முடியாது என்பதால் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று பணம் பெற்று வந்தனர். சில வங்கிகளில் ஆதார் அடையாள அட்டை மட்டுமே கொடுக்க சொல்வதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். பல்வேறு மருத்துவமனைகளில் தங்களுக்கு தேவையான பணத்தை 100 ரூபாய் நோட்டுகளாக கொடுக்க சொல்வதால் ஸ்கேன் செய்வதில்லை என்றும் தாங்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் 80% ஏடிஎம் மையங்கள் மதியம் வரை திறக்கப்படாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். இது குறித்து வங்கி அதிகாரிகள் கூறும்பொழுது தங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேராததால் எங்களால் ஏடிஎம் மையங்களில் பணத்தை நிரப்ப முடியவில்லை என்றும் ஆதலால் இன்று மாலை முதல் அனைத்து ஏடிஎம் மையங்களும் செயல்படும் என்றும் தெரிவித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி, அதிமுக சார்பில் ஓம் சக்தி சேகர் உள்ளிட்ட 8 பேர் போட்டியிடுகின்றனர். இதில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ரவி அண்ணாமலை என்பவர் போட்டியிடுகின்றார். அவருக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெரியார் நகர் பகுதியில் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதை வரவேற்பதாகவும், மேலும் பணத்தை மாற்றினால் மட்டும் ஊழல், கள்ள நோட்டு அழிக்க முடியாது எனவும், புதிய ஊழலுக்குத்தான் வழிவகுக்கும் எனவும், அதற்கான அடிப்படை பொருளாதார கொள்கையே மாற்றப்பட வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தினார். மீத்தேனை எரிகாற்று எடுக்கிற திட்டம் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகிற திட்டம் என்கிற புரிதலோடு தான் நாம் அதை எதிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தோம். இன்றைக்கு அதை கைவிடப்பட்டிருக்கு, திரும்ப பெற்றிருக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதிலிருந்து என்பதில் பெரிய மகிழ்ச்சி. அதை நம்ம வரவேற்கிறோம். இதை இந்த செய்தியை கேட்க எங்களுடைய அப்பா நம்மாழ்வார் இல்லை. ஆனால் இந்த இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்குன்னா இது அத்தனைக்கும் காரணம் அந்த ஒற்றை மனிதனுடைய அயராத உழைப்பு, அவர் கண்ட கனவு தான். ஒரு ஊராக போய் மக்கள்கிட்ட பேசி வேளாண் பெருங்குடி மக்களை திரட்டி இந்த மண்ணை நாசமாக போகிற ஒரு கொடுமையான திட்டம் என்பதை உணர்த்தி அவர் மக்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அவர் கொடுத்த அரசியல் போராட்டம் அழுத்தம் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்திற்கு நிற்குது. அதை புரிந்து கொண்டு இன்னைக்கு மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். அதுக்காக நன்றி சொல்கிறேன். அதே நேரம் மாற்று வடிவில் செல்லுங்கிற பேரில் அதை எடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு.
அதையும் கைவிடணுங்கிறத நம்ம கோரிக்கை. அதுவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதை நிரந்தரமாக அதையும் கைவிடணும். புதுச்சேரி இடைத்தேர்தலில் அதிமுக அதற்கு ஆதரவான கட்சிகள், காங்கிரஸ் அதற்கு ஆதரவான கட்சிகள், நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்து நிற்கிறோம், இங்கே போட்டி போடுறோம். இப்போ இதிலிருந்து என்னென்னா நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக இறுதி வரை உறுதியாக மாற்றா நிற்கக்கூடிய ஆற்றல் நாம் தமிழர் கட்சி தாங்கிறத காட்டுறதை நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு முடிவு, இங்கே ஒரு முடிவு. இப்போ பாரதிய ஜனதாவை எடுத்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்குது. ஆனால் இங்கே அதை இன்னொரு திராவிட கட்சியை ஆதரிக்குது. அப்போ அது ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை முடிவு, தத்துவ முடிவு என்பதை நாங்கள் ஏற்கலை. கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் தண்ணீர் கொடுக்க முடியாதுங்குது, இங்கே இருக்கிற காங்கிரஸ் கொடுக்குங்குது. அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை முடிவு தான் இருக்கணும். அது ஒரு இரட்டை நிலை, அதை நாங்கள் ஏற்கலை. அதனால நாங்கள் உறுதியாக நின்று இந்த ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பணுங்கிறதுல தனிச்சு போட்டிடுறோம். மேலும் இங்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் வேறு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக நட்சத்திர பேச்சாளரும் காமெடி நடிகருமான தியாகு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது இந்த தேர்தலில் முதல்வர் நாராயணசாமி தோற்பது நிச்சயம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஓம் சக்தி சேகரும் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் நாராயணசாமியும் போட்டியிடுகின்றனர். அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை ஆதரித்து காமெடி நடிகருமான நட்சத்திர பேச்சாளருமான தியாகு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் வாகனம் மூலம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை புதுச்சேரியிலும் நிறைவேற நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் முதல்வர் நாராயணசாமி தோற்பது நிச்சயம் எனவும் கூறி தியாகு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக மாபெரும் வெற்றி பெறப்போது. இந்த தேர்தலில் ஓம் சக்தி சேகர் வெற்றி பெற போறார். நாராயணசாமி கெட்டப்ப நான் போட்ட நடிச்சேன், ஏழை ஜாதின்னு ஒரு படம். ஏழை ஜாதின்னு ஒரு படத்தை பாருங்க. நாராயணசாமி கெட்டப்ப அப்படியே போட்டு நடிச்சேன். அவரும் மாரி அவர் ஏர்போர்ட்ல இறங்கினா பேசுவார், ஃப்ளைட் ஏற போகும்போது பேசுவார். இதை தவிர வேற எந்த பேச்சுமே அவருக்கு தெரியாது. அதனால அவரை நம்பியெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க. நம்மளை காக்கக்கூடிய ஒரே சின்னம் இரட்டை இலை சின்னம் என்று சொல்லி அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இதேபோல் அதிமுகவிற்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் குயவர்பாளையம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுகவிற்கு வாக்களிக்க பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அவருடன் அதிமுக நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் சென்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் பகுதியில் உள்ள சிலர் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை எரித்து அதனை படமெடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியினர் புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி நாட்டில் உள்ள கருப்பு பணத்தை ஒழிக்கும் பொருட்டு 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் அதற்கு பதிலாக 100 ரூபாய் மற்றும் புதியதாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று முதல் புதிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் பகுதியில் உள்ள சிலர் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் புதிய 2000 நோட்டுகளை எரித்து அதனை படம் எடுத்து சமூக வலைதளங்களிலும் பரப்பி வருகின்றனர். இந்திய ரூபாய் நோட்டுகளை மதிக்காமல் அவமதிக்கும் அவர்களது இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரியும் வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியினர் புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்களுக்காக ஒரு மாபெரும் ஒரு தீர்க்கமான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும். இந்த நாட்டிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த காங்கிரசினால் வளர்க்கப்பட்ட கருப்பு பணம் ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சியை பாதித்திருக்கிறது. ஆகவே ஏழை எளிய மக்கள் மேம்பட வேண்டும், இந்த நாடு ஒரு வல்லரசு ஆக வேண்டும் என்று சொன்னால் கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அதற்கான ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் அதிரடியாக எடுத்திருக்கின்ற இந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை இந்திய தேசத்தின்
அனைத்து தேச விரும்பிகளும் தேசியவாதிகளும் இன்று ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற இந்த வேளையிலே அரசாங்கம் இன்று புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்ற 2000 ரூபாய் நோட்டை சில சமூக விரோதிகள் கிழித்து இந்த தேசத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி சமூக விரோதிகளுக்கு எதிராகவும் இந்த புகாரை எடுக்க தவறிய காவல்துறைக்கு எதிராகவும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த தயங்க மாட்டோம் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் போக்குவரத்தில் சிக்கி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பிருந்து மறைமலை அடிகள் சாலை முழுவதும் சாக்கடை கழிவு நீர்களை வெளியேற்ற சாலையின் ஓரப்பகுதிகளில் குழாய்களை புதைக்கும் பணி கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது. மேலும் குழாய் பதித்த பிறகு மணல் கொட்டி மூடப்பட்டது. அந்த பகுதியில் வாகனங்கள் செல்லும் போது மணல் காற்றில் பறப்பதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் புகார் அளித்ததால் சாலையில் உள்ள அனைத்து மணல்களையும் அள்ளிவிட்டு தார் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தேர்தல் பறக்கும் படையினர் ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டிருந்த பொழுது அப்பகுதியில் கைகளில் வாக்குப்பதிவு சீட்டினை வைத்துக் கொண்டு வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் அளிக்க வேண்டும் என்பதை குறித்து வைத்திருந்த அதிமுகவை சேர்ந்த சிலரை பறக்கும் படையினர் கைது செய்து உருளையன்பேட்டை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் இடைத்தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதையொட்டி அப்பகுதிகளில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழாமல் இருக்கவும் பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தவிர்க்கவும் இராணுவத்தினர் மற்றும் காவலர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தேர்தல் பறக்கும் படையினரும் அப்பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வெண்ணிலா நகர், சத்யா நகர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதியில் அதிமுகவை சேர்ந்த நாகமணி, கலா, சங்கர், எழிலரசன் ஆகியோர் கைகளில் வாக்குப்பதிவு சீட்டினை வைத்துக் கொண்டு வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் அளிக்க வேண்டும் என்பதை குறித்து வைத்திருந்ததை பார்த்து பறக்கும் படையினர் அவர்களை கைது செய்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் காவலர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் அவர்களிடம் வாக்குப்பதிவு சீட்டுகளில் பணம் குறித்து வைக்கப்பட்டிருந்த காகிதங்கள் மட்டுமே இருந்ததாகவும் மேலும் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பணமோ அல்லது பரிசு பொருட்களோ ஏதும் இல்லாததால் அவர்களை ஜாமீனில் வெளிவிட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை கருவடிக்குப்பம் வாய்க்காலினை தூர்வாரும் பொழுது அருகாமையில் உள்ள வீடு இடிந்து விபத்துக்குள்ளானது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் பாரதி வீதியில் உள்ள கருவடிக்குப்பம் வாய்க்காலில் தூர்வாரும் பணி தற்போது நடைபெற்று வந்த நிலையில் வாய்க்கால் அருகாமையில் உள்ள 3க்கும் மேற்பட்ட வீடுகளின் மதில் சுவர்கள் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். சட்டமன்ற உறுப்பினரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாதிக்கப்பட்ட வீடுகளை முழுமையாக மறுசீரமைத்து தருவதாக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தாமரை புகழேந்தி உறுதியளித்தார். அப்போது வருவாய்த்துறை ஆய்வாளர் சிவசங்கரன், கிராம நிர்வாக அலுவலர் முத்துக்குமார், அதிமுக தொகுதி செயலாளர் செந்தில் முருகன் மற்றும் முருகன், ராமு, சிவா ஆகியோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறும்போது வாய்க்கால் தூர்வாரும் போது வீட்டிற்கு கீழே தூர்வாரியதால் வீடு விழுந்தது. மேலும் தங்களின் வீடுகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மறுசீரமைப்பு செய்து தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்திகள் நிறைவடைவதற்கு முன் மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கிகளில் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள பொதுமக்கள் 2வது நாளாக குவிந்தனர். ஏடிஎம் மையங்களில் மதியம் வரை செயல்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றம். மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்தது வரவேற்கத்தக்கது என்று பிரச்சாரத்தின் போது சீமான் தெரிவித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக தீவிர தேர்தல் பிரச்சாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.